இப்பொழுது போய்யா எப்பொழுது அறுவடைக்கு போ அரிசி உணவு தயாரிக்க கேட்டியாடா தந்தோரசத்து கேட்டியா? மதிவந்திராபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவருடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி இப்போது மாண்ட பிணமாக இருக்கின்றார். மாண்ட பிணத்திற்கு யார் பொன் கொடுக்கின்றார்களோ 10 லட்சம் பொண்ணும் நாட்டில் பிரிவு பாகமும் தருவதாக பரிசு. அவ கெத்தல் செத்தா யாருக்கு லாபம்? யாருக்கு லாபமா? என்ன புடிச்ச சனிய இப்படி ஒழிஞ்சு போட்டோம். இப்போதே கணவரை சந்திக்கிறேன். சம்மதம் வாங்கி உங்களுக்கு வயதாகிவிட்டது. உங்களுக்கு நினைப்பே இல்லை போல. தோளுக்கு மேல் நம்ம மகன் வளர்ந்துட்டா காலாகாலத்து திருமணம் செய்து வைக்கிற உங்களுக்கு அறிவு இருக்குதா? உங்களுக்கு என்னுடைய மகளை பற்றி யோசித்ததை தவிர நாட்டு மக்களையே பார்த்துக்கொடுங்க. மகளுக்கு யார் திருமணம் செய்து வைப்பது? நாட்டு மக்களே கதி என்று இருப்பவர்கள். ஆனால் நம்முடைய மகளை பற்றி சிறிதாலும் யோசிக்கவில்லை. அப்படியா? என்னங்க நம்மளுடைய மகளுக்கு கன்னி பருவம் மங்கை பருவம் அடைந்து விட்டா நம்ம மகன். அதனால காலகாலத்தில் திருமணம் செய்து வைக்கணும். ஆமா ஆனா ஒன்று, நான் பார்த்துக்கிட்ட மாப்பிள்ளைக்கு மனப்பூர்வமா திருமணம் செய்து வைக்கிற ஒரே ஒரு சத்தியம் செய். நான் பார்த்துக்கின்ற மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, அதனால ஒரு சத்தியம் என்னவென்று தெரியுமா? என்னுடைய மகள் பத்மாவதியை நீ பார்த்திருக்கின்ற மாப்பிள்ளைக்கு மனப்பூர்வமா திருமணம் செய்து தரன்னு ஒரே ஒரு சத்தியம். ஆமா சரி நீ பார்த்திருக்க மாப்பிள்ளைக்கு என்னுடைய மகளை பத்மாவதி திருமணம் செய்து கொடுக்கிறேன். சத்தியமாக சொல்லுங்க. எனக்கு அவர் ஒரு நாட்டில் அவரத்தர் மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன். அவனுடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி. அவன் பெயரோ சிவமணிங்க. ஆனா அவன் ஏஞ்சி பேசணும்னு நினைச்சான்னு வச்சுக்க பேசிக்கிட்டே இருப்பான். என்ன தான் முடிச்சுட்டு ஓடினே இருப்பான். அவன் உட்காந்து பேச ஆரம்பிச்சானா பேசிக்கினே இருப்பான். என்னங்க அவன் இப்போது எப்ப தெரியுமா இருக்கின்றான்? அவன் மாண்ட பிளவாக இருக்கின்றான். என்னடாப்பா என்னடா மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. மகனுக்கா இருந்து போன பிடத்தை பார்த்திருக்கிறேன். லாபம் வந்தாலும் பார்த்தாகணும், நஷ்டம் வந்தாலும் பார்த்தாகணும். லாபம் வந்து வாங்கி வச்சுக்கணும், நஷ்டம் வந்தாலும் விட்டு போடலாமா? என்னுடைய மகள் அரண்மனையில ஆடம்பரமாக வாழ்ந்தவள், பஜனையில் படுத்துறங்க வேண்டியவள். உனக்கு ஈவிர கண் என்பதே இல்லையா? இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல உன்னுடைய மகளை பாக்குறேன். திருமணத்துக்கு சம்மதம் மட்டும் தான் வாங்கி வரணும். ஆனா மீறி கல்யாணத்துக்கு வரவே கூடாது. முடியுமா? வாங்கி வர முடியுமா? முடியாதா? ஏனென்றா தாலி அறுத்து விட்டு தாய் வீட்டுக்கு சென்று விட்டா பார்க்கின்ற நாட்டு மக்கள்லாம் காரியம் மூஞ்சி மேல துப்புவாங்க. அவன் போனடா அம்மா 1000 புள்ள நான் இந்த வயசுல பெற்று தரேன். அம்மா 1000 புள்ள இந்த வயசுல பெற்று அது மட்டும் கிடையாது. 499 தாலி அறுத்துக்கிறான். இன்னும் ஒரு தாலி அறுத்தா வெள்ளி விழா கொண்டாந்து காத்துக்கிறான் பாடி பையன். இங்க வாங்க, திருமணத்துக்கு சம்மதம் மட்டும் தான் வாங்கி வரணும். ஆனா ஒண்ணு, நீ கல்யாணத்துக்கு வரவே கூடாது. வந்தா என்ன பண்ண போற? ஊறப்பட்ட பிண்டாத்தி தூரப்பாரு, அவ்வளவுதானே. உனக்கு பார்சல் கட்டி நான் அனுப்புறேன். சரியா? கால அவகாசம் கொஞ்சம் தான். என்ன பண்ண ஏது பண்ண தெரியாது. திருமணத்துக்கு சம்மதம் வாங்கி வர்றேன். வரலன்னா நடக்கிறதே வேற. என்னுடைய மகளுக்கு ஐப்பேற்பட்ட ஒரு கொடுமை இறைவா. உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோ வார்த்தை இல்லை. நான் ஊமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறைவதில்லை. என் தங்கமே உனது
செந்தாமரை போல மலர்க்க வேண்டிய உங்கள் முகம் என்னப்பா என்று வாடி கற்கத்துள்ளது. என்னப்பா காரணம்? அப்பா எல்லாம் உன்னுடைய திருமணத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு. அப்பா எனக்கு திருமணமா? அப்பா இப்பேற்பட்ட நல்ல செயலை சொல்லும் போது நீங்க ஏங்கப்பா இப்ப துக்கமா எடுத்துட்டு சொல்றீங்க? அப்பா எனக்கு திருமணம் செய்ய போறேன்னு சொல்றீங்களே. அப்பா இந்த பாவி நான் பிறந்த வீட்டுல இருந்து ஒரு சுகத்தை அனுபவிக்கவில்லை. அப்பா நான் புகுந்த வீட்டுக்கு சென்று அங்கேயாவது இந்த பாவி நான் சந்தோஷமா வாழ்கிறேன். அப்பா அப்பா எனக்கு திருமணம் சொல்றீங்களே. அப்பா யாருப்பா மாப்பிள்ள? எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்களா? அப்பா அப்பா விஜய் போல இருப்பாங்களா இல்ல சூர்யா போல இருப்பாங்களா? அப்பா அஜித் போல இருப்பாரு அது மாப்பிள்ள. அப்பா எனக்கு ஏத்த மாப்பிள்ள நீ திருமணம் செய்து வச்சா அப்பா. அப்பா இந்த பாவின புகுந்த வீட்டுல என்னப்பா நான் கண்டேன். அப்பா இந்த பாவின கொடுமை தவிர வேற ஒன்று நான் காணவில்லை. அப்பா நான் புகுந்த வீட்டுக்கு சென்று வருகின்றனப்பா. எந்த மாப்பிள்ளையப்பா? அப்பா அரண்மனையில பிறந்து ஆடம்பரமாக வாழ வேண்டிய நீ பஞ்சனையில் படுத்துறங்கி வெள்ளி கிண்ணத்தில் அமுதுண்டி வளர வேண்டிய நீ அந்த பாவியால அவனுடைய சித்தன்னையால எவ்வளவோ கொடுமைகள் அனுபவிப்பது தினம் தினம் செத்துருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லதொரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்யணும் என்று ஆசை. ஆனால் உனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை அப்பா எனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை எப்பேற்பட்ட மாப்பிள்ளைப்பா? ஒரு நாட்டு இளவரசரா? அப்பா நானும் ஒரு நாட்டு இளவரசி, அவரும் ஒரு நாட்டு இளவரசி. சீக்கிரமா திருமணம் செய்து வச்சு. அப்பா 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 உனக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை தெரியுமா? எப்பேற்பட்ட மாப்பிள்ளை அப்பா? இறந்து பாடப்பிடமாக இந்த பாவுக்கு இரண்டு பொறுப்பிடத்துக்கு மாலை சொல்ல வேண்டும். அப்பா அப்பா
பாருங்கள் தாயே. என்னால ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதப்பா. என்னால மாடு பிறத்துக்கு மாலை சூட முடியாதப்பா. அப்பா நீங்க பெற்றெடுத்த மகளை இப்பேற்பட்ட பாடாது தனக்கு தள்ளலாமா? அப்பா இந்த நாட்டிலே 1000 காலி அறுபடும் என்று என்னை மிரட்டுகின்றான். அப்பா செய்வதென்றே தெரியவில்லை அப்பா. பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் நிலைதானா, உலகம் இதுதானா? அப்பா பொன்னான வாழ்வே மண்ணாகி போனால் துயரும் நிலைதானா, துயரும் நிலைதானா? பொன்னான வாழ்வே மண்ணாகி போனால் துயரும் நிலைதானா, துயரும் நிலைதானா? பெண்ணென்று பாராமல் எல்லோரும் என் மீது பழி சொல்லுவார். பெண்ணென்று பாராமல் எல்லோரும் என் மீது பொய் சொல்வார். பெண்ணென்று பாராமல் எல்லோரும் என் மீது பழி சொல்லுவார். தேனான வாழ்வும் திசைமாறி போச்சு. ஏனான வாழ்வே திசை மாறி போச்சு. தேனான வாழ்வும் திசைமாறி போச்சு. என்ற நிலையாச்சு, நிம்மதி இழந்தாச்சு. அப்பா பொன்னான வாழ்வே மண்ணாகி போனால் துயரும் நிலைதானா, துயரும் நிலைதானா? பண்பாடு இல்லாமல் என்னோடு அன்போடு வாழ்ந்தாரே. அப்பா பண்பாடு இல்லாமல் என்னோடு அன்போடு வாழ்ந்தாரே. தேனான பாலாது தேனான பாலாய் விரும்பாத பூவா, என்றாட நிலையாச்சே, நிம்மதி இழந்தாச்சே. பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரோ நிலைதானா, துயரோ நிலைதானா? நான் ஒரு சத்தியம் செய்து விட்டேன். நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாத மன்னர் எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுவார் என்று நாட்டு மக்கள் என்னை பார்த்து ஏளனமாக பேசுவார்கள். அதனால் சத்தியத்தை கொடுத்து விட்டேன். அப்பா, நீங்கள் சத்தியம் செய்து விட்டீர்களப்பா. இந்த பாவின் வாழ்க்கை பற்றி நினைக்கவில்லை அப்பா. இந்த பாவின வாழ வேண்டிய வயசுல நான் மாடு பிணத்துக்கு மாலை சொல்ல வேண்டுமா? இந்த அக்குருமை எங்கம்மா நடக்கும், இந்த அடியாய் எங்கப்பா நடக்கும். அப்பா அப்பா நீங்க சத்தியம் செய்து விட்டீர்கள் அப்பா. உடன் சம்மதம் என்னோட சம்மதம் அப்பா. என்னுடைய உள்ளமே உயர்ந்த உள்ளம் அம்மா. என்னை பாவிக்காக எரித்து விட்டாயே மகளே பத்மாவதி. அப்பா
அப்பா இந்த பாவி நான் பிறந்த விட்டு விட்டு இப்ப புகுந்த வீட்டுக்கு போக போறேன் அப்பா. அப்பா இந்த பாவி நான் பிறந்த விட்டு விட்டு நான் புகுந்த வீட்டுக்கு நான் போக போறேன் அப்பா. அப்பா அங்க எல்லாரும் என்ன ஒரு வாழ்வு நல்லவருமாக வாழ்ந்தால் என்ன பூ போட்டு வாழ்த்தி விட்டு செல்லலாமே. அப்பா நானும் மாடு போன பின்னத்துக்கு மாலை தூட போறேன் அப்பா. அப்பா நான் மாடு பின்னத்துக்கு மாலை தூட போயிட்டேன் அப்பா. அப்பா அதனால அப்பா ஒரு ஊரிலே ஒரு பெண்ணால் அவள் இருந்து விட்டாளாம். அப்பா அந்த பெண்ணை சுற்றி உற்றார் உறவினர்கள் அனைவரும் கூடி அழுது கொண்டிருந்தார்களா. அப்பா 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 அழுது கொண்டிருக்கும் போது அதுல ஒரு பெண்ணானவள் இருந்து கேட்டாளா, அந்தையோ சாய்ந்து விட்டது, இந்த மாடு பெண் எதற்காக காத்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டாளா. அப்பா அதுக்கு மட்டும் ஒரு பெண் சொன்னாளா, அந்த பெண்ணுக்கு தாய் வீட்டு போட்டு வரவில்லை அம்மா. அம்மா இந்த பாவி நிலைமையை பாருங்கள் அம்மா. அப்பா அந்த பெண்ணுக்கு தாய் விட்டு கோடி வரவில்லையா, அதனால அந்த மாடு பிணத்தை எடுக்காமல் வைத்துக் கொண்டிருந்தார்களா. அப்பா நான் போற இடமும் இந்த பாவி நான் போகணும். அப்பா இந்த பாவி நான் போய் திரும்ப வரணும், வர மாட்டேனோ. அப்பா இந்த பாவிக்கு அண்ணன் தம்பி இல்லாத பாவி அப்பா. இந்த பாவி நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவி அம்மா. அப்பா எனக்கு அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருவர் இருந்திருந்தால் இந்த பாவின மாட செய்தி கேட்டு நம்முடைய தகை இருந்து விட்டாளே, நம்முடைய அக்கா இருந்து விட்டாளே என்று அப்பா இந்த பாவிக்கு அந்த கோடி எடுத்து வருவார்கள். அப்பா நான் ஒரே பிறந்த பாவி அம்மா. நான் தம்பி இல்லாத பாவி அம்மா. இந்த பாவி கொஞ்ச நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாது தாயே. அப்பா அப்படி அண்ணன் தம்பி இல்லாத பாவி நானே போற இடத்துல மாடி விட்டான். அப்பா இந்த பாவிக்கு தாய் வீட்டு கொடி யாரப்பா கொடுப்பாங்க. அப்பா உயிரோடு இருக்கும் போது உங்களிடத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கின்றேன் அப்பா, அதை மட்டும் தடை சொல்ல வேண்டாம் அப்பா. அப்பா இந்த பாவி நான் போக போறேன் அப்பா. அப்பா உங்களுடைய கரத்தால் அந்த பாவிக்கு தாய் விட்டு இறந்து போன பிறகு